அண்ட் நீங்க பர்சனலா நீங்க நியூயார்க்ல தியேட்டர் அண்ட் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தீங்களே. ஸோ ஆமா. ஒரு அந்த 2 மந்த்ஸ் சின்ன ஷார்ட் கோர்ஸ், கிராஷ் ம். கோர்ஸ் மாரி பண்ணேன். அது ஓகே. இன்ஃபாக்ட் நான் வந்து பிகினிங்ல பண்ணல. அது ம். வந்து ஸோ ஐ ஆம் டூயிங் தி ஃபிலிம்ஸ் ஹியர். விதின் த கரியர் தான் நான் பண்ணேன். ஓகே, ஓகே. படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2003ல நடிக்க வந்தேன். 2010லயோ 11லயோ நியூயார்க் ஃபிலிம் ஓகே, அகாடமி ஓகே. போயிருந்தேன். ஆஃப்டர் நாணயம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாய்கள் ஜாக்கிரதை படம் பண்ணேன். ஓகே. அது என்னன்னா அப்போ ஒரு பிரேக் அமைஞ்சது. அந்த பிரேக்கை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, சரி அங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஓகே. அது ஒரு வகையில எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு கெரியருக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும், ஈவன் ஆஸ் அ பெர்சன் எனக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த வீட்லயே பொத்தி பொத்தி வளர்த்த டைப் தான். சரிங்களா? ராஜா வீட்டு கன்னுக்குட்டி மாதிரி தான் நான் வளர்ந்துருந்தேன். அதுலயும் இப்ப நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் அப்ராட் போய் படிப்பாங்க. நான் அந்த மாரி எதுவும் போகல. நான் வந்து நல்லா படிப்பேன். பேசிக்கா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஃபைனல் செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடண்ட் நம்பர் 1ல என்டர் ஆகி ஓடி வந்துட்டேன். ஸோ என்னடா நம்ம டிகிரி முடிக்கலையேன்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்துட்டு இருந்தது. சரி இது போய் இது பண்ணது ஓகேப்பா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைச்சிருச்சு. ஃபிலிம் அகாடமி. இன்னொன்று வந்து எனக்கு அங்கே இன்ஃபேக்ட் வெட்டிங்க்கு அப்புறம் தான் போனேன். ஸோ நான் வீட்டில் வளரும் போது எப்பவுமே அம்மாவுடைய ஒரு வீட்டை அம்மா ரன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வெட்டிங்க்கு அப்புறம் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நம்மளே தனியா ஒரு இடத்துல போய் இருந்து அங்க நம்மளே தனியா தங்கி சர்வே பண்ணிட்டு சமையல் பண்றதா இருக்கட்டும், நம்மளே துணியெல்லாம் துவைச்சு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது.